2026 போட்டி ரெண்டே பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் 9 பொறுத்தவரைக்கு போட்டி ரெண்டே பேருக்கு தான். ஒன்னு விஜய் டிவி, இன்னொன்னு தண்ணி பழம். என்ன ப்ரோ சொல்ற? விஜய் டிவிக்கும் தண்ணி பழத்துக்கும் போட்டியா? புரியல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஐயா விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு வர்ற ஓட்டுகளை விட தண்ணி பழம் தனியா நின்று தட்டுன்னு தட்டி ஓட்டுகளை பெருக்கிட்டு இருக்காரு ப்ரோ. எனக்கு புரியவே இல்லை, இவருக்கு எங்க இருந்து ஓட்டுகள் வருது, எதனால ஓட்டுகள் வருது, ஏன் மக்கள் இப்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? சரி, போன வாரம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க, சரி ஓகே, அந்த மனுஷனை போட்டு அடி நடிக்காங்கன்னு சொல்லி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டுகளை போட்டாங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பல இடங்களை நம்ம இரிட்டேட் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் மட்டும் கரெக்டான கருத்துக்களை பேசுறாரு. அதுக்கு இவ்வளவு ஓட்டுகளா? ஐயா நீங்க பண்ற சோழியெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இருக்கு, நீங்க டைட்டில் வாங்கி கொடுத்துருவேன்னு தோணுதியா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காரு. சபரிநாதனுக்கு ஓட்டுகள் வரல. இந்த விஜய் டிவில ஷோ பண்ண ஒரு நபர், சீரியல் ஆக்டர், அவருக்கு ஓட்டுகள் வரல. அவரை விட பயங்கரமான ஓட்டுகளை தண்ணி பழம் வாங்கிட்டு இருக்காருன்னா அப்ப மக்களை என்ன சொல்றது சொல்லுங்க? அப்ப மக்களுக்கு யாரையா ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சப்போர்ட்டை கொடுத்து தூக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில இப்போ 9 பேர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, இந்த 9 பேர்ல திவாகர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. பயங்கரமான ஓட்டுகளை வாங்கியிருக்காப்ல. அபிஷியலும் சரி அன்அபிஷியலும் சரி. நான் அபிஷியல சொல்றேன், அதுக்கு முன்னாடி அன்அபிஷியல் ஓட்டை பத்தி பாத்திரலாமா? சோ அன்அபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகர் தான் முதல் இடத்துல இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஹெல்ப் ஒன்றை கேட்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சோ எல்லாரும் மறக்காம தட்டி விடுங்க. லைக் ஃப்ரீ தான் நண்பர்களே. அப்படி ஒரு அமுக்கு அமைக்கி விடுங்க. சோ திவாகரை பொறுத்தவரைக்கும் 50,000 ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. எனக்கே ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா நேத்து நைட்டு தான் ஓப்பனே ஆச்சு. ஓகேவா? ஓட் போடுறது வந்து நேத்து நைட்டு தான் ஓப்பனே ஆச்சு. நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள 50,000னா நாளைக்கு நைட்டுக்குள்ள 1 லட்சம், நாளைக்கு நைட்டுக்குள்ள 1.5 லட்சம், அடுத்த நாளுக்குள்ள 2 லட்சம். அப்ப இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 2 லட்சம் ஓட்டுகளை தொட்டுவார் போலயே. என்ன காய்ஸ், 2 லட்சம் ஓட்டுகளை தொட வச்சிருக்கீங்களா என்ன? அப்படி 2 லட்சம் ஓட்டுகளை மட்டும் நீங்க தொட வச்சுக்கிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இங்க ஒரு பெரிய தர்பூசணியை வாங்கி வச்சிடுறேன். இந்த இடத்துல பெரிய தர்பூசணியை வாங்கி வச்சிடுறேன். 2 லட்சம் ஓட்டுகளை மட்டும் நீங்க தொட வச்சிருங்க பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் 50,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காப்ல. 2வது இடத்துல சபரிநாதன். ஸோ சபரிநாதனை பொறுத்த வரைக்கும் அவருமே கொஞ்சம் போட்டி போட்டுட்டு இருக்காரு. அவர் விடுவாரா என்ன? அவருமே போட்டி போட்டுட்டு இருக்காரு. ஒரு 47,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காப்ல. இங்க எனக்கு என்னன்னா, அவர் இந்த வீட்டுக்கு அவருமே பெருசா கண்டென்ட் கொடுக்கல. பயங்கரமா சில இடங்களில் நடிச்சுட்டு தான் இருக்கு அப்படிங்க நமக்கு தெரியுது. ஓகேவா? வேணுக்குனே ஒரு சில இடங்களில் போய் கத்துறாரு. வாண்டடா ஒரு சில ஆட்கள் அப்படியே லைட்டா அப்படியே கிண்டி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துல வச்சுக்கிறாரு. அது நமக்கே தெரியுது. இருந்தாலும் எப்படி தண்ணி பழத்துக்கு இவ்வளவு ஓட்டுகள்? அதுதான் என்னால அது எப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ சபரி அவர்கள் ஒரு 47,000 ஓட்டுகள். அடுத்த 3வது இடத்துல இருக்க நம்ம பார்வதி அவர்கள் 22,000 ஓட்டுகள். சோ இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பார்வதியால இந்த டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிந்து போச்சு. என்ன ப்ரோ இப்போ டப்புனு இப்படி அபசகுணமா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வின் பண்ண முடியாது ப்ரோ. நீங்க வந்து தண்ணில தலையில இருந்து டான்ஸ் ஆடினாலும் சரி, பார்வதியால இந்த டைட்டிலை வின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேம் அப்படி இருக்குது. அதாவது ஒரு கேம், ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்துட்டா அதுல ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கணும். உள்ள போய் விளையாடுறீங்க, தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அடிப்படுதோ எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இந்த கேம்ல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அது முடிஞ்ச உடனே தோத்துட்டா உடனே வெளியே வந்து சுத்தி இருக்க எல்லாரையுமே குறை பேசக்கூடாது. எல்லாரையுமே தப்பா பேசுறது, எல்லாருமே தப்பு, இவங்க மட்டும் தான் கரெக்ட்னு பேசுறது மக்களால ஏத்துக்க முடியாது. அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு ஓட்டுகளே வராது. இப்ப எப்படி ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா, நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துல பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்வதி அவர்கள் 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல நம்ம மரியாதை தெரியாத தற்குறி இருக்காப்ல. ஸோ அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கைஸ், மரியாதை தெரியாத தற்குறி அவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. யார் அந்த பேரை கரெக்டா மரியாதை தெரியாத தற்குறி அப்படின்னு போட்டு விட்டீங்கன்னா அந்த பின் பண்ணிடலாம் கைஸ். பின் பண்ணா மக்கள் கண்டுபிடிச்சுப்பாங்க. ஸோ மரியாதை தெரியாத தற்குறியை பொறுத்த வரைக்கும் ஒரு 21,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. எப்படி ஒரு 21,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. இவருக்கு ஓட்டு போடுறது யாருன்னு எனக்கு தெரியல. இவருக்கு ஓட்டு போடுற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி தற்குறியா தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், தற்குறியா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவர் ஒரு ஆணியும் புடுங்கல, சும்மா உட்கார்ந்துருக்காரு. சும்மா காய்ஸ், சும்மா டாஸ்க்லயும் பெருசா நட மாட்டேங்காரு. டாஸ்க்லயும் சும்மா மாஸ்க் தூக்கி வச்சுட்டு அப்படின்னு இருக்காரு. நல்லா கவனிங்க காய்ஸ், அந்த டாஸ்க்ல அவர் இந்த மாஸ்கை தூக்கி வச்சுட்டு அரோரா பக்கத்துல வேற நிற்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அரோராட்ட தான் இருப்பார். ஏன்னா அரோரா வந்து ஒரு மயக்க மரத்தை தூவிட்டாங்க காய்ஸ். இப்போ அதனால இப்போ நம்ம மரியாதை தெரியாத தற்குறி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா கூட தான் சுத்திட்டு இருக்காப்ல. இவர் ஆக மாட்டார் ப்ரோ, வேஸ்ட். அது அவர் 4வது இடத்துல இருக்காரு. இவருக்குலாம் போய் ஓட்டுகளை போட்டுட்டு இருக்கீங்க. 5வது இடத்துல ரம்யா.
அவங்க ஒரு 19,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. ரம்யா வந்து சில இடங்கள் எனக்கு ஃபேக்காக ஃபீல் ஆகுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ரம்யா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே தான், ரொம்ப எல்லாமே ஓகே தான், அவங்க வந்த சூழ்நிலை எல்லாமே நம்ம கவனிக்கப்படுது, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில இடங்களில் வாண்டடாக கத்துறது, ஒரு சில இடங்களில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு நடிப்பு போடுறது, அந்த விஷயங்கள் எனக்கு என்னமோ ரொம்ப ஃபேக்காக ஃபீல் ஆகுது. அது நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. பட் ஒரு சில நேரங்களில் அவங்க பேசுறது ஓகேவா தான் இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் எனக்கு ஏதோ தட்டுது. ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரம்யா அவர்கள் 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. அரோரா அவர்களுக்கு பயங்கரமான சப்ஸ்கிரைபர்ஸ், சாரி கைஸ், அதாவது சப்போர்ட்டர்ஸ் தான் அப்படி சொன்னேன். ஸோ அரோரா அவர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 14,000 ஓட்டுகள் போட்டிருக்காங்க. ஆனால் வெளியே பார்த்தா 2,000 எவ்வளோ தானே இருந்துச்சு, தெரில காய்ஸ், தெரில, அது கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க உள்ளே வந்துட்டாங்கல்ல, அதனால கம்மியாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஒரு 14,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க அரோரா. ஸோ 7வது இடத்துல இருக்கிறது எஃப்ஜே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு டிசர்வ் ஆன ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். எனக்கு அதுதான் ஏற்றுக்கவே முடியல. இதே வேற சீசன்ல கமல் சார் இந்த ஹோஸ்டிங்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸ்லேயே அவர் உள்ள வந்து வெளியே தூக்கி போட்டிருப்பாரு நினைக்கிறேன். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போகுது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வார்த்தைகளை கடத்துறான், ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு லூஸ் டாக் விட்டுக்கிட்டே இருக்கான். அவனை யாருமே தட்டி கேட்க மாட்டேங்காங்க. உன்னை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் தான் வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஸோ எஃப்ஜே அவர்கள் ஒரு 13,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. யாரா நீங்களாம் எதுக்குடா ஓட்டு போடுறீங்க? அடுத்த கனி அவர்கள், சாரி கைஸ், கெமி அவர்கள், ஒரே டீம்ல அதனால டக்குன்னு பேர் குழம்பிட்டு கைஸ். ஸோ கெமி அவர்கள் ஒரு 12,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரியல கைஸ், கெமியை தூக்கி வெளியே போட்டால் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெமி அவர்கள் 12,000 ஓட்டுகள். அடுத்தது அப்சரா அவர்கள் 12,000 ஓட்டுகள். எனக்கு இங்கே என்னன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கெமியாச்சும் அந்த வீட்டில் ஒரு சில டாஸ்க் விளையாடினாங்க, அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் ஓகே. அப்சரா அவர்கள் ஒன்றுமே பண்ணல. 12,000 ஓட்டுகள் எப்படி வந்துச்சு? சரி ஓகே, அவங்களுக்கு 12,000 ஓட்டுகள் வந்தது கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். அதே அப்சராவுக்கு 12,000 ஓட்டுகள், கெமிக்கு 12,100 ஓட்டுகள். அப்போ அப்சரா விட வெறும் 100 ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வைக்கிற அளவுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள கெமி அவர்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கா? கெமி டாஸ்க் விளையாடுறாங்க, எல்லா விஷயத்திலையும் பண்ணதா செய்கிறாங்க. டீலக்ஸ் ரூமே கெமியை பார்த்து பயப்படுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போதும் கெமிக்கு ஏன் ஓட்டுகள் வரல? ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்க, எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க ஒன்றுமே தெரியல. இதுக்கு இடையில வியானா இருந்திருந்தாங்கன்னா இப்போ வியானா 3வது இடத்துல இருந்திருப்பாங்க. வியானாக்கு மக்கள் ஓட்டுகளை போட்டு குமிச்சிருப்பாங்க, ஒரு தாரதாரியாக குமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வியானா அந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் அப்படியே போட்டு அப்படியே தள்ளிட்டு இருக்காங்கல்ல, அதனால வியானாக்கு ஓட்டுகள் வரும். புரியல காய்ஸ், நீங்கள் எதை பார்த்து ஓட்டுகள் போடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல காய்ஸ். யோசிச்சுக்கோங்க, நல்ல பிளேயர்ஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறதுல மிச்சர் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். பார்க்க சகிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கரெக்டாக ஓட்டுகளை போடுங்க. கண்டிப்பாக ஓட்டுகள் இன்னைக்கான ஓட்டுகள் போட்டிருப்பீங்க. யாருக்கு உங்களுக்கான ஓட்டுகளை போட்டிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சரி ஓகே, அஃபிஷியலை பொறுத்தவரைக்கும் டாப் 3 தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ டாப் 3 பொறுத்தவரைக்கும் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே, அன்அஃபிஷியலில் சேம் அதே தான் இருக்குது. ஏன்னா அஃபிஷியல்லையுமே சபரி திவாகர் 2 பேரும் மாறி அப்படி ஏறி இறங்குறாங்க போல. பெரிய ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியாமல் இருக்குது. ஒரு சேனல் ப்ராடக்ட் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளவுதான் ஓட்டுகள் வருது. ஆனா திவாகரை பொறுத்தவரைக்கும் ஓட்டுகள் அள்ளிட்டு இருக்காப்ல. இதுக்கு இடையில வியானா இருந்தா வியானாவும் ஓட்டுகள் அள்ளிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்க இருந்து ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருக்கு. வியானாவாகட்டும், திவாகர் ஆகட்டும், இவங்கெல்லாம் எங்க இருந்து ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சுத்தமா தெரியல. இப்போ விஜய் பார்வதி எடுத்துக்கோங்க, லாஸ்ட் வீக்ல இருந்து கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நெகட்டிவா பாசிட்டிவா கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா 22,000 ஓட்டுகள் தானே வச்சிருக்காங்க. 22,000 ஓட்டுகள் தானே வச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து நீங்களும் அதே தான் சொல்றீங்க, விஜய் பார்வதி தான் கண்டென்ட் கிவர்னு சொல்லிட்டு. ஏன் 22,000 ஓட்டுகள் இருக்குது? ஏன் தண்ணி பழத்துக்கு 50,000 ஓட்டுகள் இருக்குது? ஸோ இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லா சீசன் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், சேம் அதே மிஸ்டேக் இந்த சீசனில் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஏதோ நடக்குது சேம். இப்படியே போச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடக்கும். அதுதான் நம்ம தண்ணி பழம் கப்பை தூக்குறது. அதை தடுக்கவே முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக ஓட்டுகளை போடுங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அண்ணா அஃபிஷியலுமே சேம் இதுதான். திவாகர் முதல் இடத்துல, 2வது இடத்துல சபரி, 3வது இடத்துல விஜய் பார்வதி இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒயில்ட் கார்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேமை மாற்றணும். ஏன்னா இப்போ ஒரு கேம் செட் ஆகிட்டு, இப்போ ஒரு கேம் செட் ஆகி இவங்கெல்லாம் இப்படி தான் கேம் ஆடுவாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம் செட் ஆகி அவங்களுக்கான ஓட்டுகள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதை உடைக்கணும்னா ஒயில்ட் கார்டு உள்ள வந்து அவங்களுக்கான கேமை போட போது தான் அவங்களுக்கான ஓட்டுகள் அப்படி மாறும். ஒரு ஃபேன் பேஸ் திரும்பும், தண்ணி பழம்லாம் ஆள் காணாமே போவார், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் ஒயில்ட் கார்டு வந்தால் தான் இதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்க முடியும். இல்லாட்டினா இதுதான் ஓட் லிஸ்ட், மாற்றவே முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.